வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூடி போட்ட லஞ்ச் கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ், அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் அந்த ஒயிட் கலர் அண்டு சின்ன சைஸ் கூட நம்ம வந்து மூடி போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு தான் இவங்க வந்து இந்த கூடைகள் வந்து கேட்டிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த மூடி போட்ட லஞ்ச் கூடைகள் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். கண்டிப்பாக டைம் கொடுத்தீங்கன்னா நாங்களும் இதே மாதிரி வந்து நீங்கள் கேட்குற கலர் காம்பினேஷனில் நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியும் எங்களுக்கு. இது எல்லாமே பாருங்கள், ஒரே மாதிரி ஹைட்டில் தான் இருக்கும். ஆல்ரெடி இந்த கூடைக்கு நான் வந்து எவ்வளோ ஹைட் இருக்கும், ஏன்னா வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு வந்து நல்லா ஹைட் எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். இந்த கூடைக்கு வந்து ஹைட் வந்து 10 இன்ச் வந்து இருக்கும் நம்மளுக்கு. இது வந்து எல்லாமே செக்குடு டைப்பில் தான் நான் வந்து போட்டிருக்கேன். இது ரெட் அண்ட் ப்ளூ கலர் நல்லா டார்க் கலராக இருக்கும். இங்கே பாருங்கள், பேஸ்லேருந்து நம்ம ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுற வரைக்கும் இது வந்து செக்குடு டைப்பில் தான் ஃபுல்லாகவே இருக்கும். இது வந்து ஆரஞ்சு வித் க்ரீன் கலரில் கேட்டிருந்தாங்க. இதுவும் பாருங்கள் சூப்பராகவே இருக்கும் இந்த கூடை. இந்த லஞ்ச் பேக்குன்றதுனால அந்த மாதிரி கழுவுவாங்க அப்படின்றதுனால அட்டை போட வேணாம், ஜஸ்ட்டு குச்சி வச்சு குமிழ் மட்டும் சொருகியிருக்கேன். இப்போ இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். 7.5 அடியில் 14 வயர் ஆரஞ்சு, 8 வயர் க்ரீன். பேஸும் வந்து க்ரீனில் தான் போடணும். அந்த ஹைட்டு, அந்த பேஸ் வந்து 9 லைன் போடுறப்ப ஒரே பக்கமாக அந்த பேஸை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மூடி பாகத்துக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மிச்சம் இருக்க வயர் வந்து அந்த மூடி பாகத்துக்கு கரெக்டாக வந்துடும். அப்புறம் ஹைட்டு வந்து எப்பயும் போல் 23 லைன் போட்டு ஒரு லைன் வந்து உள்ளே வந்து ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு மடக்கிடுங்க நீங்கள். அப்போனா தான் கூடையோட ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். சைட்லேயுமே நான் வந்து 3 லைன் நான் வந்து போட்டிருக்கேன், எந்த கேப்பும் வந்து தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக. 3 லைன் பாருங்கள் போட்டிருக்கேன். அப்புறம் ஃப்ரண்ட் பாகத்துக்கு வந்து சேம் அதே 9 லைன் வந்து போடணும். அந்த லாஸ்ட்டு 2 லைன் மட்டும் ஒவ்வொரு நாட் விட்டு விட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கார்னர்ஸ்லாம் தூக்காமல் நல்லா நீட்டாக வரும். இந்த மாதிரி லூப் வச்சு ஃப்ளவர் போட்டு அதில் ஒரு பீடு வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன் நான். இந்த ஃப்ளவர் அந்த லூப் எல்லாமே வந்து நல்லா சொருகிருங்க. அப்போனா தான் வந்து அவுந்துட்டு வராது. ஏன்னா குழந்தைகள் வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப அதை தான் வந்து டக்கு டக்குன்னு எடுப்பாங்க. ஸோ நீங்கள் நல்லா வந்து இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுந்து வரவே வராது. உள்ளே பாருங்கள், உங்களுக்கும் வந்து ஸ்பேசியஸாக இடம் இருக்கும். நல்லா வந்து ஒரு வாட்டர் பாட்டில், டிஃபன் பாக்ஸு எல்லாமே வைக்கிறதுக்கு நல்லா இடம் இருக்கும். ஹேண்டில் பாருங்கள், 2 வேர் ஹேண்டில் தான், எஸ் டைப் ஹேண்டில். இன்னர் வேர் அளந்துட்டு அதில் 2.5 பங்கு வந்து அவுட்டர் வேர் அளந்து நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து நல்லாவே ஈஸியாகவே இருக்கும் இந்த கூடை வந்து. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதிலேயே வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் நல்லா டார்க் கலர்ஸ், இது ரெண்டுமே வந்து பாருங்கள் ஒரே மாதிரி கேட்டிருந்தாங்க. ரெட் வித் ப்ளூ இந்த கலர் காம்பினேஷன் ரொம்பவுமே சூப்பராக இருக்குன்னு நிறைய இந்த கலர் காம்பினேஷன்லேயே பெரிய கூடைகள்லேருந்து சின்ன கூடைகள் வரைக்கும் வாங்குகிறாங்க. இந்த மாதிரி கூடைகள் வேணும், இதிலேயே உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணணும், கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதிலே ஹைட்டு, லென்த்து, வித்துலாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி எங்களுக்கு நல்லா 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கிற மாதிரி வேணும் அப்படின்னாலும் நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம். இந்த கூடைகளோட ரேட்டெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.